பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸ். நம்ம என்ன தளபதிக்காக வந்திருக்கிறோம். எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சமாச்சு நீங்க பாத்தீங்கல்ல இது ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியா இருக்கு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. ரூஃப் ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. அது வேற க்ளீனும் பண்ண மாட்டேங்கறாங்க. எங்கடா ஒரு இடத்துல தனியா எடுத்து பண்ணலாமா? விஜய்க்கு மேரேஜ் ஹால் இருக்கா இல்லையா? வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏம்பா நீ குடியிருக்க வீட்ல நீ குடியிருக்க வீட்ல நீங்க மாத்தி சொல்றீங்களே நீங்க மாத்தி சொல்றீங்களே ஏன் பேரிகேட் போட்ட மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல அவர்கிட்ட தான் பேசிருக்காங்க. I am not interested in making this into a big issue. We want people to move around. பட் ரோட்ல இங்க போக கூடாது அங்க போக கூடாது எங்க கார் போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் இது? நம்ம என்ன தளபதிக்காக வந்திருக்கிறோம். எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சமாச்சு இல்லை சார், ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க நோ பேரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு எவ்ரிவேர் பேரிகேட் பண்ணி முடியாது. இங்க வீட்ல வேலை செய்றவங்க வெளிய போக முடியாது. இல்லை இதெல்லாம் மேரேஜ் ஹாலில் போய் பண்ண வேண்டியது போட்டு இது மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியாவில் போட்டு நீங்க பாத்தீங்கல்ல இது ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியா இருக்கு. அராஜகம் இவங்களோட தாக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ் கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோட் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. அது கூட இல்ல எடுக்குறீங்களா எந்த டைம்ல போடுவீங்கப்பா சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல. ரெசிடென்ஸ் எல்லாம் இந்த இடத்துல யாரோ மக்கள் இருக்க முடியல. ஈசிஆர்ல குவைட்டா இருக்குன்னா அவ்வளவு செலவு பண்ணி அவங்க இந்த ரெசிடென்ட்ல இருக்கும். பாருங்க இவங்க பண்ற அராஜகத்தை நீங்களே பாருங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. அது வேற க்ளீனும் பண்ண மாட்டேங்கறாங்க. கம்ப்ளீட்டா 3 நாளுக்கு முன்னாடி திருப்பி ஆரம்பிச்சு முன்னாடி நிப்போ பாருங்க. முன்னாடி நிப்போ எதை ஷேர் எடுக்கறீங்க? இடிச்சிட்டு போறாங்க. இங்கதான் இருக்கணும். பொதுச்செயலாளர் இறங்கி வரணும். இறங்கி வந்து பேசணும். யாரும் வர மாட்டாங்க. Remove the barricade. They don't have any right. Nobody has barricade any main road. How are they barricading the roads? What right? Residents க்கு தொந்தரவா இருக்க கூடாதுங்க. என்ன வேணா பண்ணலாம். பட் இந்த மாதிரி continuous trouble ஒரு லிமிட் இல்ல இதுக்கு. இல்லை போலீஸ் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கறாங்க. பட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேரேஜ் ஹால் இல்லைன்னா ஸ்கூல் ஏதாவது போய் எங்கடா ஒரு இடத்துல தனியா எடுத்து பண்ணலாமா? விஜய்க்கு மேரேஜ் ஹால் இருக்கா இல்லையா? எல்லாம் அங்க வைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு பண்றாங்க? அவர் கல்யாண மண்டபம் இருக்கா இல்லையா? அல்ல வேற இடம் இல்லையா உங்களுக்கு? எந்த ரெசிடென்ஸ் நீங்க எல்லாம் தயவு செய்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன மேடம் இஷ்யூ ஆகுது? இதுங்க காரை கொண்டாந்து ஃபுல்லா பார்க் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும் மேடம். காரை பார்க் பண்றாங்க. சாப்பிட்டு ஃபுல்லா போட்டு போறாங்க. என்ன இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க. கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. சண்டை போடுறாங்க. இதெல்லாம் சொன்னா நகர மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய இது மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. எந்தெந்த ஏரியா மேடம் லாக் பண்றாங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாங்க 6th அவென்யூல இருந்து 11th அவென்யூ வரை பிளாக் பண்றாங்க. போலீஸ் கிட்டயும் சொல்லிட்டாங்க. அவங்க போனே கட் பண்றாங்க. அவங்க எங்க வந்தாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்க நேம் மேம்? என் நேம் வத்சலா. இருங்க மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என்ன இஷ்யூ? எங்களுக்கு என்ன இஷ்யூ? ஸ்டாம்பீட் கிரியேட் பண்ணிடாதீங்க. ஆமா அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம். இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க என்ன இஷ்யூ? ஆமா நான் சொல்றத கூட நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. இத நாங்க மாசக்கணக்கா நாங்க வச்சு பண்ணிட்டா ரெசிடென்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸ். போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம். இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்றாங்க. எப்படி நாங்க எடுத்து போய் பாருங்க. நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா கையில கேமரா இருக்கு இல்ல. நீங்க கேமராவை எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்க. பாருங்க இவங்க தான் வந்து வீசி இவங்க நளினி யுக்கம் இவங்க தான் காலனியோட வீசி
இல்ல இல்ல ஏம்மா நீ குடியிருக்க வீட்ல வாசல்ல We are all in favor of any modification. That's no problem. But it's a restricted area. Bad planning. Every time they block all the roads, they block all the passage. We coming and going. I have to go to the court. I'm a student. I'm going to the court. I cannot go. They cannot do like this. Please. சீனியர் சிட்டிசனா எவ்வளவு சார் உங்களுக்கு ட்ரபிளா இருக்கு இதனால? Not able to come out of the house, not able to go anywhere. The people are chasing us. Inga po. Sir, you have person. You have person. நீங்க மாத்தி சொல்றீங்களே. மேடம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன் barricade போட்ட? Why put the barricade? எல்லா பேரிகேட்ஸ் எடுத்து 11 avenues are blocked. They cannot block. You want to block? You block one. The road is Police have assured no cars will come inside. I have got police barricades போடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. That is a true. Police சொல்லிருக்காங்க. பட் போட்டுருக்காங்க. இப்போ இது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் வீடியோ எடுத்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி முன்னாடி ஏதாவது உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா அசோசியேஷன்? இல்லங்க அதெல்லாம் பெர்மிஷன்லாம் யாரும் கேட்கல. வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன டிசைட் பண்ணாங்க அந்த லிஸ்ட் இருக்கு. ஆமா உங்களுக்கு வேணும்னா நாங்க வீடியோ எடுத்து லிஸ்ட் காமிக்கிறேன். இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நல்லா டிசைட் பண்ணிட்டு ஒண்ணு கூட பண்ணல. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எல்லா விதத்திலயும் பாதிப்பு. How do we live here? பூசன் ஆனந்த் மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல. அவர்கிட்ட தான் பேசிருக்காங்க. அவங்க சுச்சரிதா ராவ் தான் பிரசிடென்ட். அவங்க சுச்சரிதா குமார் அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? No complaints, sir. We are not interested in complaints. I am not interested in making this into a big issue. We want people to move around. Get that? We want people to move around. We want the roads to be cleared. Nobody has got the right to go ahead and stop everything. One lesson we can spread, not in residential area. Small request. Everybody should win. Everybody should come up. But not in residential. 12 avenues. எங்களுக்கு பிரச்சனை வந்து disturbance. வேற ஒரு பிரச்சனை கிடையாது. Captain Venkat Rajaram. Thank you, sir. Not army ship captain. I'm a student also. I'm a lawyer student. Fine. Yeah, that's all. You must regulate this in such a way that nobody does anything in residential area. Tomorrow, I don't want to tell the name. I will tell you. Tomorrow, Ramdas will start. He's also got office. Mr. Ramdas. Our start pannar. It will become a political area in the residential area. So please have it in. Something happened in anniversary also. So it's all. குடுக்குறீங்களா கேரண்டி? உங்க கட்சியால் தான் கொடுக்கணும். உங்க தலைமை தான் சொல்லணும். இனிமேல் நாங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு ட்ரபிள் கொடுக்க மாட்டோம். நாங்க இனிமேல் கல்யாண மண்டபத்துல வச்சுப்போம். இல்ல ஹையர் பண்ணி எங்கன்னா பெரிய மண்டபம் இல்ல கிரவுண்ட் எடுத்து பண்ணுவோம். இங்க இருக்கவங்க ஆமா எவ்வளவு அங்க பின்னாடி எவ்வளவு ஒரு ஓபன் ஸ்பேஸ் இருக்கு. அங்க போய் பண்ண வேண்டியதானங்க. இவங்க ஆபீஸ்க்குள்ள என்னவோ பண்ணிக்கிட்டோம். நாங்க அதை பத்தி கேட்கல. பட் ரோட்ல இங்க போக கூடாது அங்க போக கூடாது எங்க கார் போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் இது? ப்ளீஸ் லுக் இன்டு இட். நீங்க தான் மீடியா பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.